வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் ஆகியோருக்கு இடையில் நேற்று பிற்பகல் நியூயார்க் நகரில் ஐநா தலைமையகத்தில் சந்திப்பு. இலங்கை பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்பு 2019 இருந்த நிலைக்கு அடுத்த ஆண்டு திரும்பக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக ஜனாதிபதி நம்பிக்கை. பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனப்பேரி தங்கியிருந்த வீட்டிலிருந்து போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மீட்டுள்ள முக்கிய ஆவணங்கள். இந்தியா கோரிக்கை விடுத்தும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க இலங்கை இதுவரை தலைமை பேச்சுவார்த்தையாளரை நியமிக்கவில்லை என்று தகவல். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை அமர்வில் பங்கேற்க விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸை செப்டம்பர் 25ஆம் தேதி பிற்பகல் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா தலைமையகத்தில் சந்தித்தார். ஜனாதிபதி அங்கு வருகை தந்தவுடன் பொதுச் செயலாளர் மரியாதையோடு வரவேற்றிருந்தார். பின்னர் இருவரும் அன்பான உரையாடல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது இலங்கையுடனான புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள், நாட்டின் பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் துறைகளின் முன்னேற்றம் புரட்சியும் அரசாங்கத்தின் செயற்திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி விளக்கம் அளித்தார். இலங்கையின் முன்னேற்ற நோக்குடைய திட்டங்களை பாராட்டிய பொதுச் செயலாளர் அவற்றுக்கு ஐநா முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் உறுதியளித்தார். இந்த சந்திப்பில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், ஐநாவில் இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி மற்றும் முன்னாள் பிரதம நீதியரசு ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜயசூரிய, மேலும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் மூத்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை 2019ஆம் ஆண்டில் இருந்து பொருளாதார நிலைக்கு அடுத்த ஆண்டுக்குள் திரும்பக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை அமர்வில் பங்கேற்ற ஜனாதிபதி நியூயார்க்கில் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களை சந்திக்கும் போது இதை குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக வங்குரோத்து நாடாக அறிவிக்கப்பட்ட இலங்கை இன்றோ அந்த நெருக்கடியை விரைவாக சமாளித்த நாடாக மாறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், வெளிநாட்டில் வசிக்கும் இளைஞர்கள் ஜனாதிபதி தேர்தலின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றினர். அவர்கள் அளித்த நிதி மற்றும் அரசியல் ஆதரவு வெற்றிக்கு வழிவகுத்தது. 2019 தேர்தல்களில் சுமார் 3% வாக்குகளை பெற்ற கட்சியாக இருந்தாலும் 2024 ஜனாதிபதி தேர்தல் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடந்த பொது தேர்தலில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிக ஆசனங்களை வென்றோம். 2022 ஏப்ரல் 12 கடன்களை திருப்பி செலுத்த முடியாது என்று அறிவித்ததால் இலங்கை வங்குரோத்து நாடாக மாறியது. அதனால் அப்போதைய ஆட்சியாளர்களை மக்கள் பதவி விலக்கினர். எங்கள் முக்கிய சவால்கள் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதும், மீண்டும் ஒருபோதும் இத்தகைய நிலைமை ஏற்படாதவாறு நாட்டில் நிலைத்தன்மையை உருவாக்குவதுமாகும். தற்போது இலங்கை படிப்படியாக மீள்கொண்டிருக்கிறது. சர்வதேச அமைப்புகள், மதிப்பீட்டு நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் அனைத்தும் இலங்கையை விரைவாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்ட நாடாக பாராட்டியுள்ளன. பொருளாதார நிபுணர்களின் கணிப்புப்படி இத்தகைய சரிவுக்கு பிறகு ஒரு நாடு மீள 10 ஆண்டுகள் எடுக்கும். அதன்படி 2022 சரிந்த இலங்கை 2032ஆம் ஆண்டில் தான் முந்தைய நிலைக்கு திரும்ப வேண்டியிருந்தது. ஆனால் நாங்கள் நம்புவது 2019ஆம் ஆண்டில் இருந்த பொருளாதார நிலைமையை அடுத்த ஆண்டில் மீண்டும் அடைய முடியும் என்பதை என்றார். தங்காலை ஐஸ்லாந்தாக மாறுவதை தடுத்த அரசாங்கம் மீரிகமவை கஞ்சா தோட்டமாக மாற்றுவது நியாயமா என அகில இலங்கை மகாபௌத்த சம்மேளனத்தின் கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து தெரிவித்து ஓமல்பே சோபித தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக கஞ்சா உற்பத்தி திட்டத்தை முன்னெடுக்க இருப்பது குறித்து கருத்து தெரிவிக்கையில், கஞ்சா உற்பத்தி அந்நிய செலாவணியை ஈட்டும் வருமானம் மூலமாக கருதுவதை ஏற்க முடியாது. அப்போதைய ராஜாங்க அமைச்சர் டயானா கமகி இந்த திட்டத்தை முன்னெடுத்து முக்கிய நபராக இருந்திருந்தார். அந்த நேரத்தில் மகா சங்கத்தினர் உட்பட அனைத்து மத தலைவர்களும் கடுமையாக எதிர்த்தார்கள். இறுதியில் அந்த யோசனை மக்களால் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டு அதை முன்வைத்தவர்கள் அரசியல் இருந்து மறைந்தார்கள். அந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுருகுமார திசாநாயக்க கூட அரசாங்கத்திடம் கேள்விகளை எழுப்பியிருந்தார் என்றும் அவர் நினைவூட்டியிருந்தார். இந்த உற்பத்தி வெற்றி பெறும் திட்டமா? அதற்கான சந்தை எது? எந்த நாடுகள் எவ்வளவு அளவில் கொள்வனவு செய்ய போகின்றன? வெளிநாடுகள் வாங்காவிட்டால் உற்பத்தி என்ன ஆகும் என்ற கேள்விகளுக்கு அப்போதைய அரசாங்கம் பதிலளிக்கவில்லை. இன்று அதே கேள்விகளை ஜனாதிபதி அனுரவிடம் கேட்கின்றோம். ஒருமுறை மக்களால் நிராகரிக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க அரசாங்கம் முயலுகிறதா? இது தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிக்க முக்கிய காரணிகளில் ஒன்றாக இருந்தது என்பதை மறக்க கூடாது. நிராகரிக்கப்பட்ட திட்டத்தை மீள தொடங்க விரும்பினால் அதற்கான விளக்கத்தை மக்களிடம் பகிர வேண்டும் என்றார். இதுவரை கிடைத்த தகவலின்படி 7 நிறுவனங்களுக்கு இந்த திட்டம் தொடர்பான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டுள்ளது. மேரிகம பிரதேசத்தில் 64 ஏக்கர் நிலப்பரப்பில் கஞ்சா உற்பத்தி மேற்கொள்ளப்பட உள்ளது. ஆனால் இது குறித்து அரசாங்கம் என்ற ஒரு சிறந்த கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளவில்லை என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனப்பேரி தங்கியிருந்த வீட்டிலிருந்து ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொருட்களுடன் தொடர்புடைய 2 கொள்கலன்களின் ஆவணங்களை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மீட்டுள்ளது. அந்த ஆவணங்களில் துறைமுகத்தில் இருந்து குறித்த கொள்கலன்களை விடுவிப்பதற்காக செலுத்தப்பட்ட பணம் தொடர்பான பற்றுச்சீட்டுகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இந்த ஆவணங்கள் மித்தனியாவை சேர்ந்த ஒருவரின் வசமிருந்து மீட்கப்பட்டுள்ளன. மேலும் சம்பத் மனப்பேரியின் கையடக்க தொலைபேசி மற்றும் அவருக்கு சொந்தமான 4 வங்கி அட்டைகள் அந்த வீட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் கூறினர். ஆனால் குறித்த 2 கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து அகற்றுவதிலும் மெத்தினியாவிற்கு கொண்டு செல்வதிலும் சம்பத் மனப்பேரி தொடர்பு படவில்லை என்று அவரது வழக்கறிஞர்கள் செப்டம்பர் 17ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். உள்ளூர் வாசிகளின் எதிர்ப்பை முன்னிட்டு சம்பத் மனம்பேரிதான் அவற்றை எரிக்கும் நடவடிக்கைகளை எடுத்தார் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இதற்கிடையில் சம்பத் மனம்பேரிக்கு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கிய மின்சார சபை ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த வசதிகள் நீதிமன்றத்தில் சரணடையும் முன் போலீசாரிடமிருந்து மறைந்திருந்த சம்பத் மன்னி ஆராய்ச்சிக்கு பிரிக்கு வழங்கப்பட்டவை என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பத் மனம்பேரி வாட்ஸ்அப் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளான பெக்கோசமன் ஹெகல் பத்திர பந்து மற்றும் தெம்பிலி லஹிரு ஆகியோருடன் தொடர்பில் இருந்ததாக முன்னரே வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குருநாகல் மெல்சரிபுரம் நவயூன பிக்குகள் தியான நிலையத்தில் இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் இதுவரை 9 பிக்குகள் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்து குருநாகல் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களில் ரஷ்யா, ருமேனியா மற்றும் இந்தியாவை சேர்ந்த 3 உள்ளனர். விபத்து குறித்து தெரிய வருகையில் தியான நிலையத்திற்கு அருகிலுள்ள மலைப்பகுதிக்கு 13 பிக்குகள் கேபிள் காரில் பயணித்துள்ளனர். தியான இடத்தை அடைய 10 அடி மட்டுமே இருக்கும் தருவாயில் கேபிள் திடீரென்று அறுந்தது. அந்த நேரத்தில் காரிலிருந்து 2 பிக்குகள் குதித்ததால் அவர்களும் மற்ற 4 காயமடைந்தனர். சிலரின் கைகள், கால்கள் முறிந்துள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெக்குமார்களின் உடல்கள் 150 மீட்டர் தூரம் வீசப்பட்டு கிடந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் நடந்த தினம் 7 பேர் உயிரிழந்ததோடு மேலும் 2 பேர் மரணமடைந்துள்ளனர். நவீன தியான நிலையம் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 200 பிக்குகள் தங்கி வருவதோடு 250ற்கும் மேற்பட்ட குடில்கள் தியானத்திற்காக அமைக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த இரவு 13 பிக்குகள் தியானத்திற்காக மலைப்பகுதிக்கு கேபிள் காரில் சென்றனர். குறித்த தண்டவாளம் 20 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிக்குகளின் கூற்றுப்படி கேபிள் தினசரி பரிசோதிக்கப்படுகின்றது. எனினும் கேபிள் காரின் அதிகபட்ச பாரம் 500 கிலோ என்று குறிப்பிடப்பட்ட நிலையில் 13 பிக்குகள் பயணித்ததால் அதன் 2 மடங்கு பாரம் ஏற்றப்பட்டிருந்தது. இதுவே கேபிள் அறுந்து விழுவதற்கும் விபத்துக்கும் காரணமாக அமைந்திருக்கலாம் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்தியா தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க இலங்கை அரசு இதுவரை தலைமை பேச்சுவார்த்தையாளரை நியமிக்கவில்லை என்று தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தம் முந்தைய பல்வேறு அரசாங்கங்களின் கீழ் இந்தியாவுடனான வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட 14 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா விதித்த வர்த்தக வரிகளை அடுத்து இலங்கை தலைவர்கள் ஏற்றுமதி சந்தைகளை பல்வகைப்படுத்துவதற்கான அவசியத்தை வலியுறுத்தினர். அதன்படி இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் ஆடை ஏற்றுமதிகளுக்கான ஒதுக்கீட்டை 8 மில்லியன் யூனிட்களில் இருந்து 50 மில்லியன் யூனிட்களாக உயர்த்துமாறு இலங்கை இந்தியாவிடம் கோரியது. ஆனால் இந்தியா இதை இடிசிஏ பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்துடன் இணைத்து மட்டுமே பரிசீலிக்க விரும்புகின்றது. இந்த நிலையில் இடிசிஏ மீண்டும் விவாதத்திற்கு வரும்போது பிறப்பிட விதி தொடர்பான இந்தியா கடுமையான நிலைப்பாட்டில் இருப்பது சிக்கலை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக இலங்கையின் வாயிலாக 3வது நாடுகள் இந்திய சந்தையை பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்தியா வலியுறுத்துகிறது. இலங்கைக்கான சலுகைகள் 3வது நாடுகளுக்கு செல்லக்கூடாது என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்திய அதிகாரிகள் இடிசிஏ விவாதங்களை மீண்டும் தொடங்குவதற்காக இலங்கை உடனடியாக தலைமை பேச்சுவார்த்தையாளரை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். குறிப்பாக இலங்கை இந்தியா FTA 1998 கையெழுத்திடப்பட்டு 2000 ஆண்டு மார்ச் மாதத்தில் நடைமுறைக்கு வந்தது. அதன் மூலம் இலங்கை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யும் 4150 பொருட்களுக்கு சுங்கவரி நீக்கப்பட்டதோடு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரும் 3932 பொருட்களும் வரி விலக்கானவையானது. கூடுதலாக 2007 முதல் தேயிலை, ஜவுளி, ஆடுகள் உள்ளிட்ட சில பொருட்களுக்கு சிறப்பு சலுகைகளும் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் தற்போதைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு FTA மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தை இலங்கை வலியுறுத்தி வருகிறது.